இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில நம்ம பிரயாசம் இது குறித்து நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக உலகத்துல பிரயாசப்படுறோம். பிரயாசப்பட்டு பல காரியங்களை செய்யறோம். இப்போ வசனம் என்ன சொல்றதுன்னா, சகல பிரயாசம், நீங்க என்ன காரியத்துக்காக பிரயாசப்பட்டாலும் அது ஒரு பிரயோஜனம், அதுல ஒரு பிரயோஜனம் உண்டுன்னு வசனம் சொல்லுது. வசனம் சொன்னா அது பொய்யா இருக்காது, கரெக்டா. இப்போ எல்லா பிரயாசத்தாலும் பிரயோஜனம் உண்டு. இப்போ ஆதியாக 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். வேதத்துல இங்க யாக்கோப் என்று ஒரு ஆள் இருந்தார். கெட்ட பிள்ளை தான் அவர் அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்கிட்டாரு, அங்கேயே கல்யாணம் பண்ணாரு, அங்கேயே பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு 20 வருஷம் உழைச்சார். 20 வருஷம் வேலை செய்து கர்த்தர் அவர் பிரயாசத்தை சும்மா உள்ள அவருடைய கையின் பிரயாசத்துக்கு ஏற்றவாறு போகும்போது வெறும் ஒரு கோலோட தான் போனார், கையில ஒரு கோலோட போனார். அந்த 20 வருஷத்துல அவர் பிரயாசப்பட்டதுல 2 பரிவாரம் வர்ற மாதிரி சொத்துங்க சேர்த்துறாங்க. நிறைய ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகம் மாதிரி எல்லாம் பணம் பொருள் எல்லாமே சேர்த்துட்டார். அப்போ பிரயாசத்தினால, கண்டிப்பா அவர் கையின் பிரயாசத்தினால அவருக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைச்சு. அப்போ பிரயாசப்படுறதுனால எதுவும் வீணா போகாது, கையின் பிரயாசத்தினால் நமக்கு பலன் உண்டு. அதனால இன்னொரு விதமா நம்ம சொல்லலாம்னா, சும்மா சோம்பேறித்தனமாவே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் பிரயாசப்பட்டு செய்யணும். ஒரு மனுஷன் உலகத்துல இருந்தா இந்த சில இருக்கிறாங்க, நல்லா படுத்து தூங்குவாங்க, ஊர் சுற்றுவாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த பலனும் வராது. நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை செய்வோமானா கண்டிப்பா அதற்கு பலன் உண்டு. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 128:2 உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ அது ஒரு ஆசீர்வாதம். நீ கை பிரயாசப்பட்டு வேலை செய்வானா அந்த கை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயனா அது ஒரு ஆசீர்வாதம். சிலர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, அது டாஸ்மாக் கடைக்கு போயிடும், தேவையில்லாத பொருட்களை வாங்கி தேவையில்லாத காரியங்களை செய்து எல்லாமே பிரயாசப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்டா போறதுக்கு இருக்குது. அதனால பிரயாசப்பட்டு வேலை செய்யணும். பிரயாசப்படும் போது பலன் உண்டு. அந்த பலன் கூட வீணாக்கூடாது. அந்த பலனை நம்ம அனுபவிப்போமானா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது எவனோ சாப்பிட்டு போவானா அது ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம கையில் பிரயாசம் நம்ம சாப்பிடுறதுதான் ஆசீர்வாதம். வேத வசனம் சொல்லுது, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தபடியா பார்க்கும்போது சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகி அது கட்டுதல் பிரயாசம் உண்டுதா. கர்த்தர் நம்ம வீடு கட்டணும்னா, அதாவது ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா கர்த்தர் என்ன பண்ணுமா, அதை நமக்கு உதவி செய்யணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுதல் பிரயாசம் உண்டுதா. நம்ம செய்யற வேலைகள்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானா அப்பதான் என்ன ஆகும்னாக்கா அந்த பிரயாசம் விருதாவாக இருக்காது. தான் இந்த வருஷத்துடைய அர்த்தம். அதுல நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்போ ஸ்திரீகள்ல 2 வகை இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது, நான் சொல்ல.
புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீயா இருப்பானா அவ வீட்டை என்ன செய்வா, கட்டுறாளாம். வீட்டை கட்டுறான்னா செங்கல் வச்சு சாந்து வச்சு சிமெண்ட் போட்டு கட்டுறது அப்படி சொல்ல, அது கூட கட்டுறாங்க, வீடு கட்டுறவங்க கட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, தன் குடும்பத்தை கட்டுறாங்க. ஒரு ஸ்திரீ தான் ஒரு வீட்டை ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதனால ஒரு வீட்டை நல்லா கட்டி ஆசீர்வாதமா பண்ணா ஒரு ஸ்திரீயால் ஆகும். அதே அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ கட்டின வீட்டை தான் கையாலே இடிச்சு போட்டுருவாங்க. கண்டதையும் வாங்கி கண்ட செலவு பண்ணி கண்டு மண்ணு தெரியாத செலவு பண்ணா எவ்வளவுதான் சம்பாரிச்சு வீட்டுல வச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்திரீ அதை அப்படியே உடைச்சு போட்டலாம் அந்த வீட்டையே குடும்பத்தை. நான் கண்ணால பாத்துக்கிறேன் இந்த சம்பவங்களை. அதனால பி கேர்ஃபுல். ஒரு ஸ்திரீயா இருந்தா வீடு கட்டுவதா இருக்கணும். உங்க பிரயாசத்தினால வீடு கட்ட பண்ணணும். இல்ல அது புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி இல்லாத ஸ்திரீயா இருக்குமான எவ்வளவு வருமானம் வந்தாலும் மொத்த பணத்தை வீணாவே செலவு பண்ணி எல்லாம் குடும்பம் முழுசுமா கடன் கட்சி மொத்தம் கஷ்டத்துல துன்பத்துல பிரயாசம் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால இதை நம்ம வசனம் நம்ம படிக்கிறது தியானிக்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம அனுபவமாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ புத்தி இல்லாத ஸ்திரீயா இருக்கக்கூடாது, புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கும்போது தான் வீட்டை கட்ட முடியும். அப்பதான் அவங்க பிரயாசம் பலனுள்ளதாக காணப்படும். அடுத்தபடியாக இன்னொரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிப்புனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்றேன். உலகத்தில் பிறந்தவங்க எல்லாம் பாவிங்க தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலான வசனம் சொல்றது. அப்போ பாவம் செய்தவங்க அப்படியே வாழ்ந்தா நரகத்துக்கு தான் போனோம். ஆனா பாவின்னு யார் ஒத்துக்குன்னு, நான் ஒரு பாவி, இயேசுவே எனக்காக நீ ரத்தம் சிந்தினீங்க, உங்க ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி இருதயத்துல வாங்கன்னு யார் மெய் மனசாபத்தோடு யார் கேட்கிறாங்களோ அவங்க பாவத்தை மன்னித்து அவங்களோடு கர்த்தர் வாசம் பண்ணுவார். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பெற்றுன பிறகு கர்த்தரோட வாழலாம். நாம ஆயுசோட வாழும். இயேசு நம்மோட வாழ்ந்தா எல்லாமே ஆசீர்வாதம் தான், வாழ்க்கையே ஆசீர்வாதம் தான். இப்படியே சும்மா ரட்சிக்கப்பட்டேன், என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் கர்த்தர் பிள்ளை ஆயிட்டேன்னு நம்ம சொல்றதுனால லாபம் இல்லை. இந்த ரட்சிப்பு நிறைவேற ஒரு வசனம் இருக்குது, முடிவடைந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, முடிவு வரையும் கடைசி மூச்சு வரலாம் நிலைத்திருக்கணும். இல்லை இயேசு சீக்கிரம் வரப்போறார், அவர் வரலும் என்ன பண்ணணும், இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுதான் என்ன சொல்றதுன்னா, இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இப்போ ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும் வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புல நிலைத்து இருக்கணும், இதை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்றது, எப்படி பிரயாசப்படுறதுன்னா, அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். வசனம் மூலமா கர்த்தர் நம்ம பேசுவார். அது மட்டும் இல்ல, அனுதினமும் கர்த்தரோடு ஜெபத்துல நேரத்தை செலவிடணும். தனி ஜபம், குடும்ப ஜபம், அப்புறம் ஆராதனைக்கு போது இந்த காரியமும் செய்யணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவரோடு இயேசுவோடு தனியா நம்ம உறவாடணும். கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ எல்லாத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். ஏதாவது தவறு ஒண்ணு பேச்சுலையோ வார்த்தையில வந்துட்டா உடனே என்ன பண்ணோம், இதை அவர்கிட்ட அறிக்கையிட்டு எனக்கு அதாவது பசுத்தப்படுத்துங்க, தெரியாத செய்யணும், மன்னிங்கன்னு கேட்கணும், இயேசுவோட நடக்கணும். இப்படிதான் பிரயாசப்படுறது. இது அதிக பயத்தோடு நடுக்கத்தோட நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு வசனம் சொல்லுது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டு அதுல திருப்தியா இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு நடக்கணும்.
இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அடுத்தபடியாக கொலோசியர் 1:28-29, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, ஒரு சர்ச்சுக்கு போறது, கர்த்தர் பிள்ளையா மாறினா ரட்சிக்கப்பட்டா கண்டிப்பா கர்த்தரோட தனிப்பட்ட உறவு மட்டும் இல்லை, ஆலயத்துக்கும் போகணும். இப்படி செய்யும்போது இந்த போதகருங்க ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து இயேசு பற்றியே அறிவிக்கிறது. அடுத்தது அந்த மனுஷனுக்கு புத்தி சொல்றாங்க, போவாத, இது செய்யாத, இது செய்யாத, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பாவிலி வழியில நிற்காத, பரியாசக்கா உட்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேகத்துல இரவும் பகலும் தியானமாயிருன்னு இப்படி என்ன பண்ண வசனத்தை கொண்டு புத்தி சொல்றாங்க. ஏன் இப்படி புத்தி சொல்றாங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வசனம் பார்க்கும்போது கொலோசியர் 1:29, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த ஊழியக்கார் பவுல் சொல்றாரு, இதுக்காக ரொம்ப போராடி நான் என்ன பண்றேன், நான் பிரயாசப்படுறேன். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம தேறினவனாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக காணப்படணும். இதுக்காக அவர் என்ன சொல்றாரு, போராடி பிரயாசப்படுகிறேன். இது ஒரு விதமான பிரயாசம், முக்கியமான பிரயாசம். அடுத்தபடியாக எபிரேயர் 6:10, இது ஒரு அன்புள்ள பிரயாசம். ஏனென்றால் உங்கள் கிரியையில் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாருங்க, நம்ம கிரியெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். என்ன கிரியை பண்றோம்னா, பரிசுத்தவான்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்னா, ஊழியம் செய்து உதவி செய்து ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது அன்பு நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நான் புரியுமா சொல்றேன், நம்ம ஒரு ஊழியக்காருக்கு பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை ஏதாவது சகாயம், நம்மகிட்ட பணம் இல்லை பொருள் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், வேலை செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கர்த்தர் செய்வாராம், இது அன்புள்ள பிரயாசமா. என்னன்னா தமது நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. பாருங்க, இதுல ரகசியம் என்னன்னா, நம்ம உதவி செய்து உலகத்தை காணப்படுற ஊழியக்காருக்கு, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது ஒரு சகாயம் ஏதோ ஒரு இதில் செய்யும் போது இது யாருக்கு செய்யுதானா, கர்த்தருக்கு செய்யற ஒரு பிரயாசம். இது கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது இது எப்பேற்ற பிரயாசம், அன்புள்ள பிரயாசம். இந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன செய்யறாரு, அநீதி உள்ளவர் அல்லாததுனால அவருக்காக செய்யற ஒரு பிரயாசமா இருக்கிறதுனால என்ன செய்வார், அதுக்கேற்ற பலனை கத்தடுவாரு. மனுஷனுக்கு நம்ம ஏதாவது செய்தோம்னு வச்சுங்களேன், அவங்க ஓகே ஆகும்னு வாங்கிப்பா, அப்புறம் அதை சுத்தமா மறந்துடுவாங்க. நீங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிதான் இருக்கான், அதுதான் மனுஷன். ஆனா நீங்க பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருக்கு செய்யற சகாயம், கர்த்தருக்கு செய்யற ஒரு சகாயம், அவர் என்ன பண்ணுவாரோ அதை மறந்து விடவே மாட்டார், அதுக்கேற்ற பலனை செய்வார். நீ செய்துதான் பாருங்க, உங்களுக்கு என்னென்ன சகாயம், என்னென்ன ஆசீர்வாதம் வருது, நீங்களே அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:57-58, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்குறாராம்? ஜெயம் கொடுக்குறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்குறாராம். அதுல அந்த 1 Corinthians 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியை எப்போதும் பெருகுவர்களாய் இருப்பீர்களாக. என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்குள்ள என்ன பிரயாசப்பட்டாலும் அது வேஸ்ட் ஆகாது. விருதானா வேஸ்ட் ஆகாது. விருதாவாய் அறிந்து நீங்க நல்ல உறுதிப்பட்டவர்களா இருங்க, அசையாதிருங்க, கர்த்தருடைய கிரியில் இன்னும் கொஞ்சம் பெருகுங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பாரு. கர்த்தர் அந்த கிரியைக்கு வேண்டிய பிரயாசத்துக்கு கேட்ட ஒரு பலனை உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இங்க சீமோன் செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பேதுரு மீன் பிடிக்கிறாள். மீன் பிடிச்சிருந்தார். நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டாரு. ஒரு மீன்களும் வலையில வீழ. சோர்ந்து போய் காலில் எழுச்சி வலையெல்லாம் அலசினுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து, சோர்ந்து போன நேரம் பார்த்து ஏசு அங்க வந்தார். பேதுரு 2 படகு இருந்துச்சு. ஒரு படகு என் குழுப்பா பிரசவம் மாதிரிதான். ஏசு ஓகேன்ட்டாரு. அது கொஞ்சம் தள்ளி விடுவானா தள்ளி விட்டாரு. அந்த படகுல ஏறி அப்பெல்லாம் ஸ்டேஜ் ஏறி என்ன ஒண்ணும் கிடையாது இல்லையா, ஸ்டேஜ் மாதிரி இந்த படகை பயன்படுத்துறாரு. ஜன கூட்டம் அதிகமாகறாங்க. இவங்க ஆளுங்க மேலே உள்ள அழுக்குறாங்க. என்ன ஆகுமோ, எப்படி செய்வாங்க சொல்லிட்டு எல்லாம் ஜனங்க வியாதி சுகணும், வசனம் கேட்கணும், பயங்கரமா அற்புதம், அதை பார்க்கணும், எப்படி எப்படியோ வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் படகு இடம் கொடுத்தான். படகு கொடுத்தாரு. படகுல போய் நின்ட்டாரு. போன உடனே பிரசங்கம் பண்ணார். வசனத்தை பிரசங்கித்தாரு ஏசு. இந்த வசனத்தை நல்லா கேட்டாரு பேரு. கேட்ட பிறகு சரி, படகு கொடுத்தாருல இவரு, கத்த சும்மா விடுவாரா? அவர் கொடுத்த பிரயாசம் சும்மா வீணாக்க மாட்டாரு. உடனே சொன்னாரு, இது தெரியும், நைட்டெல்லாம் போட்டு ஒரு மீன் கூட வரலன்னு தெரியும், வெறும் வலையை அழைச்சி வெறும் காலி வலையை எடுத்து போறோம்னுக்கிறாரு. ஆனா ஏசு ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நீப்பா என்ன பண்ணு, வலையை என்ன பண்ணு, கொஞ்சம் ஆழத்துல போடுன்னு சொன்னாரு. சொன்னாக்கா அவர் சொல்றாரு, ஐயரே, முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடல. ஒரு வார்த்தையில வல்லமகுது. பிரசங்க கேட்டார்ல, வல்லமை இருக்குதுன்னு உடனே போட்டார் பாருங்க. போட்ட உடனே ஒரு படகு மட்டும் இல்ல, 2 படகு ஃபுல்லா மீன் நினைச்சிட்டாங்க. அவ்வளோ மீன் கிடைச்சிச்சு. இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த பொழுது நல்ல பலன் கிடைத்தது. கடைசியா அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகள் நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பவுல் சொல்றாரு, பிரயாசப்படலாம். என்ன பிரயாசப்படுறாருன்னா, பலவீனரை தாங்கிறது. அப்புறம் வாங்குறத காட்டிலும் இது கொடுங்க அது கொடுங்க கேட்கிற வேலை இல்லாது, வாங்குறத பார்த்தும் கொடுப்பதே பாக்கியம் என்று இந்த கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தார்னா அவரே சொல்றாரு. அவரே கேளுங்க காணி கொடுங்க கேட்கிற வேலை அவருக்கு. அவரே கொடுக்குறாரு. அவரே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அவரே கொடுக்குறாரு. அந்த பலவீனங்களை தாங்குறாரு. இதெல்லாம் அந்த பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்குறாரு, பிரயாசப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவரு பிரயாசப்பட்டதன் பலனை ஜனங்களுக்கு என்ன செய்யறாருன்னா முன்மாதிரியா காட்டுறாரு. நம்ம பிரயாசப்பட்டு நம்மளே சாப்பிடணும், நம்மளே இருக்கணும்னு நினைக்கூடாது. இது என்ன செய்யணும்னா பலவீனரை தாங்கணும், கஷ்டத்திற்கு உதவி செய்யணும். இந்த காரியத்தை யாருன்னா கொடுப்பாங்களான்னு பார்க்க கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மற்றவர்கள் கொடுக்கணும். இந்த காரியத்தெல்லாம் இப்படி பிரயாசப்பட்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அப்படின்னு உதவி செய்வாரா? கர்த்தர் நாம் சொல்கிறோம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. பிரயாசப்பட்டு
ஆண்டவரே கத்தாவே வேலை செய்யணும், பிரயாசப்படணும். நாங்க வேதத்துல வாசித்தோம்ப்பா. பிரயாசப்பட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க சோத்திரிக்கிறையா ஆண்டவரே, நாங்க சோம்பல் உள்ளதாக சோம்பேறிகளாக அந்த ஏதோ நேரத்தை போக்குறா இல்லப்பா. கொடுத்த சொகை, காண்டர் கொடுத்த சொகை, பலன், ஜீவன், படிப்பு எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல பிரயாசப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு தாங்கணும், உமக்கு உதவி செய்யணும், ஏழைகளுக்கு தாங்கணும், கஷ்டத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றணும். ஆண்டவரை இப்படி செய்யும்போது அதுக்கு ஏற்ற பலன் நீங்களே எங்களுக்கு தருவீங்கப்பா. இப்படி ஒவ்வொருவரும் செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. கேட்ட வசனத்தை கொண்டு தொடர்ந்து ஒவ்வொருவோட பேசுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் அப்பா ஒவ்வொருக்கும் பலன் தரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க சோத்திருக்கிறோம். பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம். நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். எந்த தேவையில்லை யார் இருந்தாலும் அவளுக்கு தேவைக்கு ஏற்றவாறு கத்தாவே தேவை சந்தியும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் கத்தாவே இந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க ஆண்டவரே இந்த ரட்சிப்புல நிறைவேற பிரயாசப்பட நீங்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இந்த மனுஷனையும் கற்றுக்குள்ள பலப்படுத்த நீங்க பிரயாசப்பட நீங்க ஒவ்வொருக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா ஜெயம் கொடுக்கறது நீங்க. அதற்காக நம்ம நம்பியை துதிக்கிறோம். தேவையுள்ள மக்களுக்கு தேவையை சம்பூர்ணமா சந்தியுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.